வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோடிக் புரொடக்ஷன். ஸோ கேத்தோடிக் புரொடக்ஷன்னா என்ன? அதில எத்தன டைப் இருக்கு? ஸோ அதோட ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இந்த கேத்தோடிக் புரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மெட்டல வந்து கரோஷன்ல இருந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கரோஷன்லேருந்து ஒரு மெட்டல வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து இந்த கேத்தோடிக் புரொடக்ஷன். சரிங்களா? எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து கரோட் ஆகக்கூடிய மெட்டல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஆனோடா இருக்கும். சரிங்களா? அந்த ஆனோடிக் மெட்டீரியல வந்து உங்களுக்கு வந்து கேத்தோடிக் மெட்டீரியலா ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம வந்து சேஞ்ச் பண்றனால, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கரோஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்லோவாகும். ஸோ நம்ம வந்து கரோஷன வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து கரோஷன்லேருந்து நம்ம வந்து புரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, எப்ப வந்து இந்த கேத்தோடிக் புரொடக்ஷன வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது, உங்களுக்கு வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சர் சரிங்களா? அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கரோஷன் ரியாக்ஷன்லேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சர. சரிங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோடிக் புரொடக்ஷன் எந்தெந்த எக்யூப்மென்ட் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஷிப்ஸ், ஆஃப்ஷோர் ஃப்ளோட்டர்ஸ், சப்ஷீ எக்யூப்மென்ட், ஹார்பர், பைப்லைன்ஸ், அப்புறம் வந்து சப்மர்ஜ்ட் அண்ட் பரீட் மெட்டல் ஸ்ட்ரக்சர். இந்த பிரிட்ஜஸ்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேத்தோடிக் புரொடக்ஷன் மூலியமா ஸோ கரோஷன் வராம நம்ம வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில எத்தன டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட் கேத்தோடிக் புரொடக்ஷன். இன்னொன்னு வந்து இம்ப்ரெஸ்ட் கரண்ட் கேத்தோடிக் புரொடக்ஷன். ஐசிசிபின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாக்ரிஃபிஷியல் ஆனோட் கேத்தோடிக் புரொடக்ஷன பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். இதிலே வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட் அப்படின்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து 2 வேர்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா ஒரு ஆனோட வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மெட்டல் சர்ஃபேஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ஆனோட் வந்து தன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு இன்னொரு அந்த மெட்டல வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆனோட் வந்து நம்ம அந்த எந்த சர்ஃபேஸ வந்து எந்த மெட்டல் சர்ஃபேஸ வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோமோ, அந்த மெட்டலோட ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப ஆனோடிக்கா இருக்கணும். கரோசிவ் மெட்டீரியலா இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து இது வந்து உங்களுக்கு ஆனோடா வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ஆனோடா ஆக்ட் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் வந்து நம்ம எத ப்ரொடெக்ட் பண்ண போறோமோ, அது வந்து கேத்தோடா வந்து அது வந்து ஆக்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த சாக்ரிஃபைஸ் ஆனோட் வந்து எந்த மெட்டல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம், மெக்னீசியம் சரிங்களா? ஜிங்க் இதெல்லாம் வந்து மோர் ஆக்டிவா இருக்கோ, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அ இப்போ வந்து இப்போ நான் ஒரு பைப்போ இல்ல ஒரு டேங்கோ நான் வந்து இந்த சாக்ரிஃபிஷியல் ஆன்ட்ரோட் கேத்தோடிக் புரொடக்ஷன் மெத்தட் மூலியமா நான் வந்து கரோஷன்லேருந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறேன். எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த டேங்க வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோமோ, அத வந்து அது கூட வந்து உங்களுக்கு வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருவோம். ஸோ இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் வந்து மோர் ஆக்டிவ் மெட்டீரியல். சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஆக்டிவ் மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆனோடா வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்படி ஆனோடா ஆக்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா, இத காட்டிலும் உங்களுக்கு வந்து லெஸ் ஆக்டிவா வந்து மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து கேத்தோடா வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் மெட்டல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எலக்ட்ரான வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுறனால, அது எங்க போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேத்தோட்ல போய் சேரும். ஸோ கேத்தோட்ல வந்து அப்படி சேர்றதுனால, உங்களுக்கு வந்து கேத்தோட வந்து கரோஷன்லேருந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட கேத்தோடிக் புரொடக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? எப்ப வந்து உங்களுக்கு வந்து அ இந்த எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து
எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து இருக்கும். சரிங்களா? 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, இம்ப்ரெஸ்ட் கரண்ட் கேத்தோடிக் புரொடக்ஷன். ஸோ, இத வந்து நம்ம வந்து ஐசிசிபி வந்து சொல்லுவோம். சரிங்களா? நம்ம வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோட் கேத்தோடிக் புரொடக்ஷன்ல வந்து எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இதுல வந்து இந்த ஐசிசிபில வந்து எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா? அ இதுல வந்து நம்ம வந்து ஆனோடா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னர்ட் மெட்டல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? இதில இன்னர்ட் மெட்டல் வந்து என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாட்டினம், டைட்டானியம், கிராஃபைட். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்னர்ட் மெட்டல். ஸோ இதத்தான் வந்து நம்ம வந்து ஆனோடா வந்து யூஸ் பண்றோம். அந்த ஆனோடுக்கு வெளியில வெளியில வந்து உங்களுக்கு வந்து கோட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எது மூலியமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கோக், அதே மாரி சோடியம் சல்ஃபைட். ஸோ இது மூலியமா வந்து அவுட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்காக தான் வந்து நம்ம வந்து வெளியில வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருப்போம். இந்த ஆனோடுக்கு வெளியில. சரிங்களா? நம்ம எப்படி வந்து இந்த மெத்தட யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஸ்டீல் பைப்பை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போறோம். கரோஷன்லேருந்து அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஒரு டிசி பவர் சோர்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இது வந்து ஒரு ரெக்டிஃபையர். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஏசி ஏசி வந்து நீங்க சப்ளை குடுக்கும்போது, இந்த ரெக்டிஃபையர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆ உங்களுக்கு வந்து டிசிய வந்து கன்வெர்ட் பண்ணி வித் லோ வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சருக்கு அனுப்பும். சரிங்களா? அ இப்போ வந்து இந்த டிசி பவர் சோர்ஸ எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, நெகட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீல் பைப்போடையும், பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆனோட்லயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரெஸ்ட் கரண்ட் வந்து சரிங்களா? இம்ப்ரெஸ்ட் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கரோஷன் கரண்ட்ட நல்லிஃபை பண்ணிரும். ஸோ நல்லிஃபை பண்ணும்போது சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீல் பைப்ப வந்து உங்களுக்கு வந்து கரோஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து புரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? இதுல இருந்து ஏதாச்சும் கரோஷன் கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து போனா தானே உங்களுக்கு வந்து இந்த அ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீல் பைப் வந்து கரோட் ஆகும். சரிங்களா? இந்த இடத்திலேயே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கரண்ட்ட வந்து நல்லிஃபை பண்ணிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டீல் பைப் வந்து கரோட் ஆகாது. ஸோ இந்த பிரின்சிபல்ல தான் வந்து நம்ம வந்து ஸ்டீல் பைப்ப வந்து நம்ம வந்து கரோஷன்லேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றோம். சரிங்களா? அ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டிசி பவர் சோர்ஸ வந்து நம்ம வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ, உங்களுக்கு வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதா? ஸோ, அப்படி ஃப்ளோ ஆகும்போது, இங்க இருந்து வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆனோட் எப்பவும் பார்த்தீங்கன்னா, இத காட்டிலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்கள ஆக்டிவ் மெட்டீரியல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ, அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ, இங்கேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். ஸோ, அப்போ வந்து என்ன நடக்கும்? ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ, ரிப்பல்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்லிஃபை பண்ணிரும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரோஷன் கரண்ட் வந்து அந்த இடத்துல நல்லிஃபை ஆயிருச்சு. ஸோ, அதனால நம்ம வந்து அது மூலியமா நம்ம வந்து ஸ்டீல் பைப்ப வந்து கரோஷன்லேருந்து நம்ம வந்து அ ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மத்த எக்யூப்மெண்ட்லயும் நம்ம வந்து இந்த மாரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இத பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரீட் பைப். இதில எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபரன்ஷியல் அண்ட் டெஸ்ட் போஸ்ட் இத வச்சு நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியல வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? பொட்டன்ஷியல வச்சு நம்ம வந்து இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. இதில ட்ராபேக் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஐபிசிசி இந்த கேத்தடிக் புரொடக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதே மாரி மெயின்டனன்ஸ் செலவு வந்து அதிகமா இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் என்னன்னா, பீரியாடிக்கல் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து யூஸ் பண்றனால,
இதுலேயும் நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ்டு அந்த ஆனுவல் கேத்தோடிக் ப்ரொடக்ஷனையும் ஐபிசிசி இது ரெண்டையும் நீங்கள் வந்து சிபி இதை ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது சாக்ரிஃபிஷியல் ஆனோட உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு வந்து கம்மி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய், டேக் கேர், see you. உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கண்டென்ட்டில் வந்து நம்ம வந்து டாபிக் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். நன்றி.